சாரா, உள்ள வாங்கம்மா. காலேஜ் கிளம்பிட்டியா தங்கம்? ஆமாம்மா, காலேஜ் கிளம்பிட்டேன். இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காத. உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னது? மாப்பிள்ள போட்டோ காமிக்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாமா? எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். தங்கம்ல என் செல்லம்ல இதை மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறா. நான் தான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்றேனே. ப்ளீஸ் சாரா, நீ பையனோட போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லு. பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து நாங்க வேலையை பார்ப்போம்ல. சாரி கொடுங்க. இப்படியும் பிடிக்கலன்னு சொல்ல போறேன். அதை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? இந்தா பார்த்துட்டு சொல்லு. மாப்பிள்ள பார்க்க நல்லாதான் இருக்காரு. இப்ப என்ன சொல்றது? நல்ல முடிவா சொல்லு சாரா. மாப்பிள்ள டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? டாக்டரா? ஆமா, பல கோடி சொத்து மதிப்புக்கு இவர் ஒருத்தர் தான் வாரிசு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருந்தா அதுவே போதும். எனக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்பாட்ட இப்பயே சொல்லிடுறேன். இருங்க முதல்ல என் போட்டோவை அவட்ட காட்டி அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அப்புறம் நான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றேன். அதெல்லாம் எப்பயே கேட்டாச்சு. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்? நிஜமாவா சொல்றீங்க? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, அவருக்கு உன்ன பிடிச்சிருக்கான். அதனாலதான் பையன் வீட்டுல பையனோட போட்டோ கொடுத்து விட்டாங்க. ஓ அப்படியா? சரிம்மா, நான் உங்களுக்காக இதுக்கு சம்மதிக்கிறேன். என் தங்கம் வாங்கம்மா. சரி, நான் போய் உங்க அப்பாட்ட சொல்லிடுறேன். சாராக்கு பையனை பிடிச்சிருக்கான். சரி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எது பண்ண? ஐயோ அம்மா. ஹலோ மை லைஃப் பார்ட்னர். இதை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா ஓட்டியே தள்ளிடுவாளுங்க. இது யாருக்குமே தெரியாம பாத்துக்கிறேன். சரி, இப்ப நான் காலேஜ் கிளம்புறேன். பாய். பாத்து வா. என்னாச்சு ராஜி? ஏன் அப்படி ஓடியற? நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான். என்ன சொல்ற ராஜி? நிஜமா தான் சொல்றியா? சாராக்கு பையனை பிடிச்சிருக்கா? ஆமாங்க, நான் போய் பையன் போட்டோ கொடுக்கவுமே எனக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே, அவ யார் பொண்ணு? ஏன் பொண்ணாச்சு? அது மட்டும் இல்ல, டாக்டர்னு சொன்னா அதுக்கப்புறம் பல கோடி சொத்து மதிப்புக்கு ஒரே வாரிசுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டா. அதானே, என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா. அவ விவரமான பிள்ளை, அதனாலதான் சரின்னு சொல்லிட்டா. சரிங்க, சட்டுப்பட்டுன்னு அந்த பையனோட பாட்டிட்ட பேசி கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும். அதுக்கான வேலையை பாருங்க. சரிம்மா, நான் சாராவை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறவாளோ ஒத்துக்கிற மாட்டாளோ அப்படின்னு நினைச்சுதான். நம்மளே எத்தனை போட்டோவை தான் காட்டுறது? எந்த போட்டோவை காட்டாலும் வேணான்னு தான் சொன்னான். ஆனா அந்த பையன் போட்டோவை காட்டினானே சரின்னு சொல்லிட்டாலே. எனக்கே ஆச்சரியமா இருக்கு ராஜி. ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு எப்படி அந்த பையனை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. விடு, எப்படியோ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டால, பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால. பையன் வீட்டுல பேசி எப்படியாவது கல்யாணத்தை ஜாம்னு முடிச்சிட வேண்டியது. சரிங்க அப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி சாரா. பாத்தீங்களாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னே முகம் பூரா சிரிப்பு. எவ்வளவு அழகா இருக்கா. ஆட போமா, நீ வேற இப்பதான் சொல்லியிருக்க மாப்பிளையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயுமா? சரி, கல்யாணம் ஆக போற புள்ள நெத்தில பொட்டு வை. சரி, வைக்கலாம். அப்பா டிராப் பண்ண வச்சலாம். இல்லப்பா வேணாம், நீங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா. நான் கார்லயே போயிட்டு வரேன். சரி சாரா, பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வரேம்மா. சரி தங்க. பாத்தீங்களாங்க, நம்ம சாரா எவ்வளவு பொறுப்பா இருக்கானு. என் பிள்ளை என்னைக்குமே பொறுப்பான பிள்ளை தாண்டி. நீ உன்னை பெத்து வச்சிருக்கியே, வெறும் தண்டை சொல்றீங்க. உங்களுக்கு அவனை சொல்லாட்டி தூக்கம் வராதே. என்னடி மணி எத்தனையாச்சு? இன்னமும் இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்கியான். என்னடி பிள்ளை வரலாம்? புள்ள நைட் லேட்டா தான் வந்தான், அதனால தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானே, ஏதோ பிசினஸ் மீட்டிங் போய் லேட்டா வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. வெட்டியா தானே ஊற சுத்திட்டு இருக்கியா? நைட்டு பாரு, பீச்சு, அப்புறம் படம், இதுதான் அவனோட வேலையே. ஆம்பளை பையன் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்வியா. நீங்க உங்க வயசுல எப்படி இருந்தீங்களாக்கும்? அவன மாதிரி அடி நான் இருந்தேன். எப்படி இருப்பீங்க? உங்க புத்தி தானே உங்க பிள்ளைக்கு வரும். சரி விடு. அப்படி வாங்க வலிக்கு உங்களை சொன்னே. சரி விடுவா. இது மாதிரி தானே என் பிள்ளைக்கு இருக்கும். உங்களை மாதிரி வரத்துல என் பிள்ளையும் நல்லா வரத்தான் செய்வீங்க. சரிதா ஆத்தா மகமாயி, கிளம்பு. அப்புறங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் இந்த வீட்டை கேட்டு வரவே இல்லை. உனக்கு என்ன வரணும்னு ஆசையா? அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் வந்தா அவ்வளவுதான். தெரியுதுல, அவ இந்த வீட்டை கேட்டு வந்தா நடுத்தருல தான் நிக்கணும். தெரியுதுலடி. இல்லங்க, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இந்த வீட்டு பக்கம் எட்டி விட பாக்கலையே. அதான் கேட்பானோ கேட்க மாட்டானோன்னு எனக்கு மண்டைய குழம்புதுங்க.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த வீட்டை தேடி அவன் வரவே மாட்டான். ஏன்னா நான் அப்படி மிரட்டி வச்சிருக்கேன். அந்த குடும்பத்தை பத்தி அவனுக்கும் தெரியும், அவனை பத்தி எனக்கும் தெரியும். இந்த குடும்பம் அவனுக்கு வேணும்னா இந்த வீடு அவனுக்கு இல்ல, இந்த வீடு அவனுக்கு வேணும்னா அந்த குடும்பம் அவனுக்கு இல்ல. எங்க நீங்க சொன்ன மாதிரி நடக்கும்ல? நடக்கும் ராஜி, நடக்கும். எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். இது நம்ம கட்டி காப்பாத்தின வீடு. இதை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் ராஜி. சரிங்க. வாங்க சார், வாங்க. இப்பதான் உங்களுக்கு விடியுதா என்ன? அம்மா எனக்கு ஒரு காஃபி. எந்திக்கிற நேரத்தை பாரு, காஃபி கேட்கற நேரத்தை பாரு. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா. நீங்க சும்மா இருங்க. அவனை திட்டலனா உங்களுக்கு காலங்காத்தால தூக்கமே வராது. காலங்காத்தால எனக்கு தூக்கம் வராது, உன் பிள்ளைக்கு தான் தூக்கம் வரும். எதுக்காக அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா எனக்கு ஒரு காஃபி. இருடா, கொண்டு வர. நீ எல்லாம் எனக்கு பிறந்த பிள்ளைதானாடா. அதாவது பசங்களை போய் பாரு, என்ன யாரும் எந்திரிச்சு வேலைக்கு போகுது, குடும்பத்தை பாத்துக்குது. நீ தான் இருக்கே எப்ப பார்த்தாலும் பாருக்கு போக, பீச்சுக்கு போக, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஊரை சுத்த. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் இருக்க வரைக்கும் உனக்கு சம்பாரிச்சு கொட்டுவேன், நான் இல்லாத காலத்துல என்ன பண்ணுவேன் நீ? அப்பா, அதான் நீங்க நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களே, இதுவே 3 தலைமுறைக்கு தாங்கும். இதுக்கப்புறம் நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? போங்கப்பா. ஐயோ டேய், இதெல்லாம் நம்மது கிடையாது. திடீர்னு இதெல்லாம் கேட்டு அவன் வந்துட்டானா நம்ம நடுத்தரல நிக்கணும். இவன்ட்டு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏய், நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் தான், இல்லன்னு நான் சொல்லல. ஒருவேளை இதெல்லாம் இல்லாத சூழ்நிலையில நீ எப்படி பொழப்ப? காலங்காத்தால அறுக்காதீங்கப்பா. போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. சும்மா வந்து என்னையவே நைனுக்கிட்டு என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் தெரியல. மா, என்னம்மா காலங்காத்தால அப்பாவுக்கு சுகர் படாம காப்பி கொடுத்துட்டீங்களா என்ன? என்கிட்ட வந்து வல்லுன்றாரு. அவர் கிடக்காரு, நீ காப்பியா குடி. நீங்க என்ன விடிய விடிய எப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா என்ன? சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க, டிஃபன் வைக்கிறேன். பாரு ராஜி, இவ இப்படியே இருந்தா உருப்படவே மாட்டான். நீ அவனுக்கு செல்லம் கொடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பாருடி, இந்த வசதி வாய்ப்பு இல்லாததுனாலதான் அவன் படிச்சு நல்ல பெரிய டாக்டர் ஆகி இப்ப பெரிய நிலைமையில இருக்கான். ஆனா இவன் என்னடனா காசு பணம் இருக்குன்றதுக்காக ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு ஒன்னும் இல்லாம போயிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு ராஜி. இவ்வளவு நேரம் எனக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? பேசாம வாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, எப்படியோ போங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். சரி. என்ன அவள இன்னும் காணோம்? பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு நினைச்சேன், அவளை பார்க்கவே முடியல. வர வர இது அவர் தானே? லூசு மெண்டல் எப்போ வருவானே தெரியல. ஒருவேளை நம்மள தான் தேடுறாரோ? நம்ம போய் பேசலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளா போய் பேசக்கூடாது. அவரா கூப்பிட்டு பேசினா பேசுவோம், இல்லைன்னா வேண்டாம். வரட்டும், கொஞ்சம் வெறுப்பேத்தலாமே. அத போறாளே அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசலாம். ஹாய். என்ன ஹாய் சொல்றாரு? நம்ம என்ன சொல்றது? இன்னும் ஒன்னும் பேச மாட்டேங்குது. ஹாய்ங்க. அதென்ன இங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வர முடியுமா? இல்ல வேண்டாம், நானே வரேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கை கால்லாம் நடுக்குதே. ஹாய். ஹாய். நீங்க என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி. ஓ அப்படியா, சரி சரி. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். என்ன சிரிக்குது? ஐயோ, தர்ஷன் வேண்டாத வேலை பாக்குறேன்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளவு தூரம் நம்மள பக்கம் தான் இங்க வந்திருப்பாரோ? போட்டோ காலையில தான் பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி? அதான் அம்மாவே சொன்னாங்களே நம்ம போட்டோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு, அதனால நம்மளை பத்தி கேட்டுட்டு இங்க வந்திருப்பாங்களோ? இருக்கும், அப்படித்தான் இருக்கும். இவர் என்ன சீனியரை கட்டு நின்று பேசிட்டு இருக்காரு? சரி, ஓகே, பாப்போம். சரி, எனக்கும் லேட் ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். சரி போங்க. பாக்குறாளா? பாக்குறா. அவங்க பேரு சாரா. ஸ்வீட் நேம். தேங்க்யூ. சரி, நீங்க போங்க, அப்புறம் பார்க்கலாம். சரி. இவ்வளவு குழப்பம் இருக்கு, என் முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு. இருக்கட்டும், இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன், அப்படியே உள்ள போறேன் பாருங்க. பாக்குறாளா? ஐயோ, முறைச்சிட்டு நிக்கிறா. ஹாய். இல்ல தர்ஷனி எங்க வாடி. வர மாட்டேன். சரி வா இங்க வா, உன்னை பார்க்கத்தானே நான் வந்திருக்கேன். என்ன? என்னடி என்னன்னு கேக்குற? மாமா உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆமாமா, என்னைய பார்க்க தான் ஆசையா அப்படி வருவீங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியுமே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்க பேசிக்கங்க, என்ன தேடி வரவே கூடாது. என்னடி இப்படிலாம் பேசுற? சாரிடி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒன்னதான் இப்படி பேசி ஆளை கவுத்துருவீங்களே. கண்கள் கடிதம் போட்ட பின்னே கிளிகள் பறந்து வருவதில்லை. இவ்வளவு தூரம் தள்ளினா எப்படி கிட்ட வரலாமே? வந்துட்டா போச்சு. பார்த்த பின்னே இதயம் மறந்து
கேட்பதில்லை. பா கண்ணா இது ம்? ஒன்றும் இல்லை ஏன் ஒரு நான் ஃபுல்லாக பார்க்க சொன்னதும் நான் பார்த்துட்டே இருப்பேன். என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, கொஞ்சம் நெருங்கி பார்க்க தோன்றும், கொஞ்சம் விரும்பி பார்க்க தோன்றும். இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இது காலேஜ், நான் உள்ள போறேன். சரிங்க மேடம், உள்ள போங்க மேடம். இப்படி நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணா நான் எப்படி படிக்கிறது? ஆமாம் ஆமாம், படிப்பாளி உள்ள போங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சரி. உன்னை பார்க்கும் முன்னே உலகம் சிறியதடி, உன்னை பார்த்த பின்னே உலகம் பெரியதடி. என்ன என்ன? இப்படியே நின்னுட்டே இருக்க போறீங்களா? ஹாஸ்பிட்டல் போல. ஐயோ கடவுளே, இவளை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னா தோணுது. ஜன்னல் திறந்து பார்க்க வைத்தாய், ஓ, என்னை உணர்ந்து பார்க்க வைத்தாய். நீ போ. நீங்க போங்க. ஏய் போடி. நீங்க போனாதான் நான் போவேன். நீ போ. நீங்க போங்க. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு போடி. மாட்டேன். இதுக்கு மேல இங்க இருந்தா முடியாது. சரி ஓகே, பாய், ஈவினிங் பார்க்கலாம். சரி. இவளை பார்த்துட்டு போய் ஒரு வேலை ஓடாதே. என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.